கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் வீடு விழாது. இதை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவனுடைய வாழ்க்கை தோல்வி அடையாது. இதை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவனோட வாழ்க்கை உருப்படும். இதை கேட்டு அதன்படி செய்கிறவனோ அவன் எவ்வளவு கீழே இருந்தாலும் நிச்சயமா மேலே வருவான். இதை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு இந்த வார்த்தைகள் மெய் என்று நிரூபிக்கப்படும். அவனுடைய வாழ்க்கையில் அது நிரூபிக்கப்படும். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரர். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஒன்றிய 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சோதனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இங்கே 3ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 18 வசனங்களில் ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸாக கொண்டாடுறாரு. ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை கொண்டாடுறாரு. தேவையுள்ளவன் ஒருத்தன் வருகிறான், ஆஸ்தி உள்ளவன் ஒருத்தன் இருக்கிறான். இந்த தேவையுள்ளவனுக்கு அவசர தேவைகள் இருக்குது. அவன் வந்து கேட்கிறான். இவன் தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறானான். அப்படிப்பட்டவனில் அன்பு எப்படி நிலை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
கல்வாரி சிலுவையே தேவன் தம்முடைய குமாரனை அங்கே எப்படி ஒப்பு கொடுத்தார் என்பதை சொல்லி அன்பு இதிலே விளங்குகிறது என்று சுட்டி காண்பிக்கிறார். 18ஆம் வசனத்தில் அன்பு கூற கடவும் என்கிற வார்த்தை. அன்பு கூற கடவும்னா என்ன? சிலர் சொல்கிறாங்க, நான் எப்போ அன்பு கூறுறேன் எப்போ அன்பு கூறலன்னு எனக்கே தெரியலங்க, எது அன்புனே விளங்கலை, கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நான் போன வாரம் சில காரியம் தெளிவு பண்ணேன். லைக்குக்கும் லவ்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை, ஒரு விரும்புகிறதற்கும் அன்பு கூறுறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை எடுத்து காண்பித்தேன். விரும்புகிறதுங்கிறது ஒரு அனிமல் இன்ஸ்டிக்ட் மாதிரி, மிருகத்து கூட இருக்குது. ஒரு நாய் இன்னொரு நாயை விரும்புது, ஒரு பூனை இன்னொரு பூனையை விரும்புது. மிருகங்கள் கூட அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்க, ஒன்று சேர்றாங்க. அப்போ விருப்பம்ங்கிறது வேற, ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னா அப்படின்னா ஒரு அடிப்படை உணர்வு, ரொம்ப பேசிக் இது. அதாவது அது எப்படி உண்டாகிறதுன்னா, பார்க்குறோம், பார்த்த உடனே சில காரியங்கள் பிடிக்குது, ஆளுடைய நடவடிக்கைகள், பேச்சு, தோற்றம், இப்படி சில காரியங்கள் பிடிக்குது. வெளிப்புறமாக நம்ம பார்க்குற காரியங்கள் சில காரியங்கள் பிடிக்குது, உடனே அவரை பிடிச்சிருது. நமக்கு எதனால பிடிச்சது? வெளிப்புறமாக சில காரியங்களை பார்த்தோமே, அதனால தான் பிடிச்சது. உள்ள ஆள் எப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. வெளியே நடை, உடை, பாவனை, மற்ற காரியங்கள் வெளியே பார்க்குறதெல்லாம் பார்த்தா பிடித்தது, அந்த ஆளை பிடிச்சி போகுது. அதான் லைக்கு. அன்புங்கிறது ரொம்ப டீப்பான ஒரு காரியம், ரொம்ப இன்டெலிஜென்ட் காரியம், ரொம்ப ஆழமாய் சிந்திக்கிற ஒரு காரியம். அன்பு எப்படின்னா, வெளியே பார்க்குறோம், பார்த்தா பிடிக்கல, ஆளுடைய உடையும் பிடிக்கல, நடையும் பிடிக்கல, அவருடைய பாவனையும் பிடிக்கல, அவர் பேசுகிற விதமும் பிடிக்கல, அவர் நடந்து கொள்கிற விதமும் பிடிக்கல, அந்த ஆளை பற்றி எதுவுமே நமக்கு பிடிக்கல. எத்தனை பேருக்கு பிடிக்காத ஆளுகள் இருக்கிறாங்க? நிறைய இருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து பார்க்க வேண்டியதில்லை. பிடிக்கல நமக்கு, இந்த ஆளை கண்டாலே நமக்கு அப்படி தானே சொல்கிறோம், கண்டாலே ஆகலை அப்படிங்கிறோம். ஏன்னா காணும் போதே நமக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது. இந்த ஆளை பார்க்கும்போது, ஏன்னா அந்த ஆள் பொய்ய, ஒரு மாதிரி சரியான ஆள் கிடையாது, அதனால ஆளை பார்த்தாலே நமக்கு பிடிக்கல. அன்பு எப்படின்னா, இந்த பிடிக்கிறத தாண்டி போகுது. ஆளை வெளியே பார்த்தா பிடிக்கலனாலும் அன்பு அதை ரொம்ப இன்டெலிஜென்ட் அன்பு. அதுதான் போன வாரம் காண்பித்தேன். அன்பு ரொம்ப புத்திசாலித்தனமானது, ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியது. வெளியே பிடிக்காத குணங்கள் நிறைய இருந்தாலும் அதையும் தாண்டி உள்ள பார்த்து, இந்த ஆள் தேவனுடைய பிள்ளை, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாரு. சில குறைகள் அந்த ஆள்கிட்ட இருக்குது, சில விதத்தில் அந்த ஆள் சரியில்லை, இருந்தாலும் அந்த ஆள் தேவனுடைய பிள்ளைங்கிறத பார்த்து வெளியில இருக்கிறத சிறுசாக்கி உள்ள இருக்கிறத பெருசாக்கி அவர் மேல அன்பு கூறுறோம். அன்பு கூறுறோம்னா என்ன? ஒரு ஆளை பிடிச்சா எந்த விதத்தில் நடத்துவோமோ அது போல பிடிக்காத ஆளையும் பிடிச்சது போல நாம ட்ரீட் பண்றோம். அங்கதான் அதான் அன்பு கூறுறது. பிடிக்கல ஆளை, இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நிதானமாக பேசி நல்ல விதத்தில் அந்த ஆளை கனம் பண்ணி அப்படி பண்ணுறோம். ஏன்னா ஆளை பிடிக்கலன்றது பரவாயில்ல, அவர் தேவனுடைய பிள்ளை. ஆளை பிடிக்கிறன்றது பரவாயில்ல, அவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர். ஆகவே கொஞ்சம் நம்ம அவரை ட்ரீட் பண்ணுற விதம் பிடிச்சா எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதுபோல் ட்ரீட் பண்ணுகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இப்போ கிளியர் ஆயிடுச்சுங்கன்னு? பிடிக்கல, இருந்தாலும் பிடிச்சது போல ட்ரீட் பண்ணுறோம். ஆகலை, ஆனாலும் ரொம்ப பிடிச்ச ஆளை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே விதத்தில் ட்ரீட் பண்ணுகிறோம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது நமக்கு நிறைய நேரத்தில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அன்பு காட்டும் போது அதை யோசித்து பாருங்க. பிடிக்காத ஆளை பார்க்கும்போது கண்டிப்பாக அதை யோசித்து பாருங்க. பிடிக்காத விசுவாசியை பார்க்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அதுதான் அன்பு. அன்புனா என்ன? அந்த ஆள்கிட்ட பிடிக்காத குணம் 1000 இருக்குது, அதையெல்லாம் கடந்து பார்க்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குது பாருங்க. அதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த குணம். இதெல்லாம் கடந்து தேவனுடைய பிள்ளைன்னு பார்த்து, பிள்ளையா இருக்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, நம்முடைய சகோதரனா சகோதரியா இருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம்? அவளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துகிறோம். அப்ப அவங்க பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்க மோசமாக நடத்துறது இல்லை, அன்பு கூறுறதுனால நல்லா நடத்துகிறோம். அதுதான் அன்பு. யோவான் நீங்க என்ன சொல்லுகிறார் என்பதை கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்றார் 18ஆம் வசனத்தில்? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நல்லா சொல்றாரு பாருங்க. நம்ம ஊரில் தமிழில், மெட்ராஸ் தமிழில் சொல்றோம்னா வெறும் வாயால் அல்ல. வசனம்னா இந்த வசனம் நினச்சிக்காதீங்க.
வசனத்தினாலும் நாவினாலும் அல்லனா வெறும் வாய் அளவுல இல்லை. சிலர் பாருங்க வாய் கிளிய பேசுவாங்க, ஊன்னு, ஆனா செய்கையில் ஒண்ணுமே இருக்காது. அதான் சொல்ல வர்றாரு பாருங்க. பைபிள் நான் போன வாரம் அதான் சொன்னேன், பைபிள் ரொம்ப ப்ராக்டிக்கல் புக். ஏன்னா கடவுள் ஏதோ சில டாக்டரை மட்டும் சொல்றது இல்லை, எல்லா டாக்டருமே பைபிளில், டாக்டர் நிறைய இருக்கு பைபிளில். நான் நிறைய போதிக்கிறேன் டாக்டர், எனக்கு டாக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா டாக்டருமே வேதத்தில் பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. அது எப்பவுமே அதனுடைய ரிசல்ட் என்னன்னா நடைமுறை வாழ்க்கையில அந்த டாக்டர் போய் நம்மளை கொண்டு போய் விடும். அதுக்கு தான் டாக்டர்னு. அதனால தான் இங்கே டாக்டர்லாம் ரொம்ப தீவிரமாக போதிப்போம். ஏன்னா வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் அதுதான். சிலர் சொல்றாங்க வாழ்க்கை தான் முக்கியம், டாக்டரின் முக்கியம். இல்லை இல்லை, வாழ்க்கை எப்படி டாக்டரின் அடிப்படையில் தான் வாழ முடியும். டாக்டரை எடுத்துட்டீங்கன்னா அடிப்படை எதுவும் கிடையாது வாழ்றதுக்கு, எதை வச்சு வாழ்வீங்க? அப்போ ரெண்டு முக்கியம். அப்போ ரொம்ப ப்ராக்டிக்கல். வேத வசனம் எதுவுமே, வேத வசனம் சொல்றது எல்லாமே நம்ம ரசிக்கிறதுக்காக இல்லை, கேட்டு மகிழ்கிறதுக்காக இல்லை, ஆஹா ஓஹோ எனக்கு புல்லரிச்ச மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக இல்லை. வேதம் எதையுமே அப்படி சொல்றது இல்லை. வேதம் எதுவுமே எல்லாத்தையுமே எப்படி சொல்லுகிறது? நடைமுறைப்படுத்துவதற்காக, பிராக்டிஸ் பண்ணுவதற்காக. கிறிஸ்டியானிட்டி ரசிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி கேட்டு மகிழ்ந்துட்டு போற ஒரு மார்க்கம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி ஏதோ சபைக்கு வந்தோம், கையை உயர்த்தணும், சத்தம் போட்டோம், பாட்டு பாட்டோம், கர்த்தரை ஸ்தோத்திரிச்சோம், போனோம், பைபிளை வாசித்தோம், ஜெபம் பண்ணோம், அப்படி கிடையாது. கிறிஸ்டியானிட்டிங்கிறது இதெல்லாம் பண்றோம், ஆனால் இங்க என்ன சொல்லி இருக்குதோ அதன்படி செய்கிறோம். அல்டிமேட்லி இதை செய்கிறோம். நிறைய உபதேசங்கள் இருக்குது, ஆனா அந்த உபதேசங்கள் வெறும் உபதேச அளவுல இல்ல, செய்கிறோம். வெறும் வாய் அளவுல, நாவினால் அல்ல. எப்படி செய்யணுமா? அன்பு கூறணுமா? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். இதை ரொம்ப மாடர்ன் விதத்துல சொன்னா எப்படி சொல்லலாம்? ரொம்ப நவீன விதத்தில் சொன்னா எப்படி சொல்லலாம்? தியரட்டிக்கலா இல்ல, பிராக்டிக்கலா அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்லா விளங்கும் இல்லையா? தியரட்டிக்கலா இல்ல, பிராக்டிக்கலா அன்பு கூறுங்க. தியரியும் முக்கியம், ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். தியரியின் அடிப்படையில் தான் ப்ராக்டிஸ் இருக்குது. தியரட்டிக்கலா அல்ல, ப்ராக்டிக்கலா. இந்த தியரட்டிக்கலா அல்ல, ப்ராக்டிக்கலா அன்பு கூறுங்கன்றது தான் இன்னைக்கு காண்பிக்க போறேன். இது வேத வசனம் பல இடங்களில் நமக்கு போதிக்கிறது. ஒரு பெரிய ஆபத்து. தியரட்டிக்கல் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறது ரொம்ப சுலபம், இது ஒரு பெரிய பேராபத்து சபைகளில். தியரட்டிக்கல் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறது. தியரட்டிக்கல் கிறிஸ்டியன் நான் கன்னி பிறப்பை நம்புகிறேன், இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், நம்புறாயா? அப்படின்னா எல்லாம் நம்புறேன்னுவாங்க. மனுஷனை வந்தார் நம்புறியா? ஆமா நம்புறேன். அற்புதம் செய்தார் நம்புறியா? ஆமா நம்புறேன். பிசாசை விரட்டினாரு, வியாதியை சுகமாக்குனார் நம்புறியா? ஆமா நம்புறேன். பைபிளில் இருக்கிறதெல்லாம் நம்புறேன். சிலுவையில் மரித்தார் நம்புறியா? ஆமா நம்புறேன். உயிரோடு எழுந்தார் நம்புறியா? ஆமா நம்புறேன். பரமேறினார் நம்புறியா? ஆமா நம்புறேன். திரும்ப வர்றாரு நம்புறேன். எல்லாம் நம்புவாங்க, எல்லாத்தையும் நம்புறாங்க. தியரி வரைக்கும் கரெக்ட். ஆனா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா திரும்பி வர போறாரு, கணக்கு கேட்க போறாரு, நியாயம் தீர்க்க போறாருன்ற அந்த உணர்வே இல்லாம வாழ்வாங்க. அப்படி வாழும்போது என்ன அர்த்தம்னா உண்மையாகவே இவங்க அதை நம்பலன்னு அர்த்தம். தியரியை கேட்டிருக்கிறாங்க, கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டா அதை கேட்டிருக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டா கேட்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர். ஆனால் அந்த கேட்ட காரியம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணல. உண்மையாகவே அவர் வர போறாரு, நம்மகிட்ட கேட்க போறாரு, நம்ம ஆயத்தமா இருக்கணும்னா அது வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ரிசல்ட் இன்னும் உண்டாகல. அந்த ரிசல்ட் உண்டாகாதனால, நடைமுறையில மாற்றம் இல்லாதனால, வெறும் தியரியோட நின்னதுனால அவர் உண்மையாகவே விசுவாசிக்கலங்கிறது அர்த்தமாகிறது. இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் சபையில் இருக்கிறாங்க. தியரட்டிக்கலா இருக்கிறாங்க, பிராக்டிக்கலா இல்ல. அவர் உண்மையாகவே விசுவாசிக்கலங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதுங்கிறது தான் யோவானுடைய போதனை. இங்க இதை பற்றி வேதவசனம் பல இடங்களில் போதிக்கிறது. எடுப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, எல்லாம் சொல்லுங்க, சித்தத்தின்படி செய்கிறவனே. செய்கிறத பற்றி எவ்வளவு வலியுறுத்துதுன்னு கவனிங்க. செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் யாரு? அவன் தான் தியரிட்டிக்கல் ஆளு. இந்த கர்த்தாவே கர்த்தாவே கிறிஸ்டியன் நிறைய இருக்கிறாங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது
இல்லை. கத்தாவே கத்தாவே நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கத்தாவே கத்தாவே, எது கத்தாலும் கத்தாவே. ஆனா அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கத்தாவே கத்தாவேன்னு சொல்லுகிறவன் பிரவேசிப்பது இல்லை என்றார். சொல்லிட்டு சொல்றாரு, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே, அன்னைக்கு வந்துருவானா கத்தாவே கத்தாவேன்னு. உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். சிலர் கேட்குறாங்க, என்னையா பிசாசெல்லாம் தோத்தி இருக்கிறாங்க, அவருடைய நாமத்தில் அநேக அற்புதங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களே வானான்ட்டாரு, அவங்களே எனக்கு தெரியவே தெரியாது அக்கிரம செய்கைக்காரர்களே போங்கன்னு சொல்லிட்டாரு. பிசாசெல்லாம் துரத்துனாங்களா, அப்போ அதெல்லாம் கணக்கில் இல்லையா? அற்புதங்கள்லாம் செஞ்சாங்களே, அதெல்லாம் கணக்கில் இல்லையா? அற்புதங்கள்லாம் எதனால் நடந்தது? அவருடைய நாமத்தினால நடந்தது. அற்புதங்கள் எதனால் நடந்தது? இயேசுவின் நாமத்தினால் நடந்தது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவங்க கூட சில நேரத்தில் நாமத்தை பயன்படுத்தி அந்த நாமத்தை கனம் பண்ணி கர்த்தர் காரியங்களை செய்கிறார். நாமத்தின் நிமித்தமாக இந்த ஆள் ரொம்ப கரெக்டாக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நாமத்தை சொன்னதுனால பாருங்க, ஒரு ஆளுடைய பேரை சொல்றீங்க, ஒரு ஆஃபீஸில் போய் பெரிய அதிகாரியுடைய பேரை சொல்றீங்கன்னு வைங்க, காரியம் நடக்கும். ஏன்னா உங்களுக்காக நீங்க யாருன்றதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. நீங்க பெரிய ஆளா சின்ன ஆளா அதை பற்றி, அந்த ஆள் பேர் என்னைக்கு சொன்னீங்களோ அப்போ அந்த ஆளுடைய பேர் தான் ரொம்ப முக்கியம். அவருடைய பதவி, அவருடைய அதிகாரம், அவருடைய நல்ல பேரு, இதை வச்சுதான் காரியம் நடக்குது. அப்ப அவருடைய நாமத்தினால பிசாசு துரத்துனாங்க, அவருடைய நாமத்தினால அற்புதங்களை செஞ்சாங்க. இவங்களால ஒன்றும் நடக்கல. அது யாருனால நடந்தது? நாமத்தினால் நடந்தது. இவங்களால ஒன்றும் நடக்கவே இல்லை. அப்ப இவங்களை பார்த்து என்ன சொல்வாராம்? உங்களை ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு போங்கள்னு சொல்வாராம். அப்போ அதாவது இவங்கெல்லாம் சொல்றவங்க வாயளவில் பண்றவங்க, ஆனால் செய்கிறவங்க கிடையாது. எப்பேற்பட்ட கிறிஸ்தவர்கள்! வாயினால கர்த்தாவே கர்த்தாவேங்கிறவங்க, நாவினாலே அவருக்கு மரியாதை செலுத்துறவங்க, ஆனால் கிரியினாலும் உண்மையினாலும் அதை செய்கிறது கிடையாது. தியரட்டிக்கல் ஆளுங்க, ப்ராக்டிக்கலாக ஒன்றும் கிடையாது. அதை சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்றாரு 24ஆம் வசனம் பாருங்க. ஆகையால், அங்கே ஆகையால்னு ஆரம்பிக்குது. அப்போ இப்போ சொன்னதுக்கும் அதுக்கு தொடர்பு. என்ன சொன்னார்? செய்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. சும்மா கத்தாவே கத்தாவேன்னு சொல்றவங்க அல்ல. எல்லாம் சொல்லுங்க, சொல்றவங்க அல்ல, செய்கிறவங்க. நீ போகும்போதே சொல்லிட்டு போங்க, சொல்றவங்க இல்லை, செய்கிறவங்க. அதனால என்ன சொல்றாங்க ஒரு ஆளுன்றது பெருசு இல்லை, என்ன செய்கிறாங்கங்கிறது தான் பெருசு. கரெக்டாக வரணும் பாருங்க நம்ம லைனுக்கு. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பெருசு. எல்லாம் சொல்றதை பார்த்து தான் நம்பிடுறாங்க. எல்லாம் சொல்றது என்னென்னமோ சொல்றாங்க. சொல்றதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டே அப்பா, வாக்கு கொடுக்குற மாதிரி நம்ம மாதிரி ஆளுங்க பார்க்கவே முடியாது. அதை செஞ்சிடறாக்கும், இதை செஞ்சிடறாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னுவாங்க. ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க, செய்யவே மாட்டாங்க. கத்திரிக்காயெல்லாம் தெரியுது நல்லா, கரெக்டாக சொல்றாரு அவரு. சொல்ற ஆள் வேற, செய்கிற ஆள் வேற. செய்கிற ஆள் தான் என்னுடையவன், செய்கிற ஆள் தான் என்ன உண்மையாக விசுவாசிச்சிருக்கிறான். அவன் செய்யலைன்னா உண்மையாகவே என்ன நம்பலன்னு அர்த்தம். அவன் சும்மா பேரளவில் வாயளவில் பண்றான்னு சொன்னா உண்மையாகவே அவன் என்ன விசுவாசிக்கிறான், அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலை அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, கவனிங்க, கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, மறுபடியும் செய்கிறவன் தான். ஒன்றும் இல்லை, பைபிளை வாசிக்கும் போது இந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப எவ்வளோ வருதுன்னு பாருங்க, அதே விளக்கிடும் உங்களுக்கு என்ன பாயிண்ட்னு. செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருமழை வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. வீட்டை கட்டின மனுஷனை பற்றி சொல்றாரு. இந்த மனுஷன் எப்படி அவன் கண்மலையின் மேலே கட்டியிருக்கிறானா? மழை வந்து காற்று அடித்து வெள்ளம் வந்து மோதியும் விழவில்லை. ஏன்? அவன் கண்மலையின் மேல். கண்மலையின் மேலே கட்டினவன்னா யார் அவன்? கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன்னா வெறும் இந்த உலகத்தில் கட்டுற வீட்டை பற்றி சொல்லாது. யார சொல்றாரு? வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் தான் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன். அசையாது, விழாதுன்றாரு, ஸ்ட்ராங்கா நிற்குங்கிறாரு. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்களை சந்திக்கலாம், சவால்களை சந்திக்கலாம்,
ஆனால் அந்த வீடு ஸ்ட்ராங்காக நிற்கும், அந்த வாழ்க்கை ஸ்ட்ராங்காக நிற்கும். அது வேலை செய்ய அந்த அவனுடைய கிறிஸ்தவம், அவனுடைய கிறிஸ்தவ நம்பிக்கைங்கிறது அங்கே உண்மை என்கிறது நிரூபணமாகும். ஒருத்தர் சொல்றாரு, நான் எல்லாம் நம்பி பார்த்தேங்க, ஒன்றும் நடக்கலைங்க, விட்டுட்டேன். இப்போ உண்மையா நம்பலன்னு அர்த்தம். உண்மையா நம்பினா இன்னும் ப்ரூவ் ஆயிருக்குமே இது உண்மைதானே. இது எவ்வளோ ஸ்ட்ராங்குனா, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்குனா, உண்மையா நம்பி அதன்படி செஞ்சா அதுவே நிரூபணமாகும் உங்களுடைய வாழ்க்கையில். இது உண்மைங்கிறத இட் வில் ப்ரூவ் இட் செல்ஃப். அவ்வளோ ஸ்ட்ராங்கான காரியம் அது. அது வேலை செய்யலன்னு சொல்ற ஆளுக்கு சொல்றேன் நான், நல்லா கவனிங்க. சில ஆளுங்க சொல்றாங்க வேலை செய்யலைங்க, என்னமோங்க. ஒருத்தர் சொல்றாரு, பிரசங்கியாரே சொல்றாரு, சிலருக்கு வேலை செய்யும். இந்த விசுவாசம் சிலருக்கு வேலை செய்யும், சிலருக்கு அது செய்யாது. டெய்லி கத்திரமா லாட்டரி வச்சு நடத்துற மாதிரியும், குழுக்கள் யார் பேர்ல விழுதோ அவங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும், இல்லைன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையா? நான் சொல்றேன், இதை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் வீடு விழாது. இதை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவனுடைய வாழ்க்கை தோல்வி அடையாது. இதை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனோட வாழ்க்கை உருப்படும். இதை கேட்டு அதன்படி செய்கிறவனோ அவன் எவ்வளவு கீழே இருந்தாலும் நிச்சயமா மேலே வருவான். இதை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு இந்த வார்த்தைகள் மெய் என்று நிரூபிக்கப்படும். அவனுடைய வாழ்க்கையில் அது நிரூபிக்கப்படும். அதுல சந்தேகமே வேணாம் சொல்றேன் நான், எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. இது உண்மை என்கிறத நீங்க ஒன்னும் நிரூபிக்க வேண்டியது இல்லைங்க, இது நிரூபிச்சிடும். நீங்க கேட்டதுபடி செஞ்சா போதும், இட் வில் ப்ரூவ் இட் செல்ஃப். இதெல்லாம் ஓரளவுக்கு பிராக்டிக்கலா தெரிஞ்சு வச்சுட்டு தான் பேசுறேன். தியரி ஆள் கிடையாது. நான் ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி பாடுவோம்.